Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கோ நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 9 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் ஹியூகா வந்துட்டு எப்படி சேரின் டீம் ஃபார்ம் ஆனது, கியோஷிக்கு எப்படி இப்பலாம் ஆச்சு அப்படிங்கறத மொத்தமா சொல்லிருப்பான். சொல்லி முடிச்சிட்டு நீங்க ரெண்டு பேரை பார்த்து இத பத்திலாம் நீங்க எதுவும் சீரியஸா யோசிக்காதீங்கடா, இது ஜஸ்ட் ஒரு பழைய ஸ்டோரி தான், நீங்க இத பத்திலாம் கவலைப்படாதீங்க, இருந்தாலும் கியோஷிக்கு இதுதான் எங்க கூட கடைசியா விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, சோ அவன் ஃபீல் பண்ற மாதிரி மட்டும் எதுவும் நடக்காம பாத்துக்கணும்ன்றதான் என்னோட எய்மே அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது, ஸ்டேடியத்துக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு டீம் வந்துட்டு மூட்டையில ஒருத்தனை கட்டிட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த யூனிஃபார்ம் பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது அவமினியோட டீம் தான். ஆப்வியஸ்லி யார மூட்டையில கட்டிட்டு வருவாங்க, அவனத்தாங்க. இந்த வாட்டி மேட்ச் கூப்பிட்டு வராம இருந்திருப்பான், அதனால இந்த வாட்டி கோலி அமுக்குற மாதிரி அமுக்கி கூட்டி வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கீசேவும் அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த வாட்டி கூட்டி வந்திருக்கான். சரி டீம் கிரசாகி டைச்சி ரெண்டு டீமே வந்துட்டு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹியூகாக்கு வந்துட்டு எந்த ஒரு ஷாட்டுமே கரெக்டா உள்ளே போகல. ஹியூகா இந்த அளவுக்கு ஷாட்ஸ் மிஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோகனி இசுகி கிட்ட கேக்குறான். ஹியூகா வந்துட்டு கொஞ்சம் பிரஷர் ஃபீல் பண்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஆட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இசுகி சொல்றான். அப்போ ஒரு பால் ஹானமியா கிட்ட போயிருது, அவன் வந்துட்டு எடுத்து தரான், அது கியோஷி தான் வாங்க வரான். என்னடா இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமியா கேக்குறான். அப்ப ஹியூகா வந்துட்டு போன வருஷம் என்ன பண்ணன்றத மறந்துடாத அப்படின்னு சொல்றான். நான் என்னப்பா பண்ணேன், நான் ஒண்ணுமே பண்ணல, அவனாதான் அவனை ஹர்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹானமியா சொடக்கு போட்டு காட்டுறான். ஹியூகாக்கு செம கடுப்பாயிருது. அவன் அப்படியே கோவப்படும் போது குரோக்கோ காகமி ரெண்டு பேரும் அவனை தடுத்துறாங்க. இவன் இந்த மாதிரி என்னதான் பண்ணாலும் சரி நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம், இவங்களை கண்டிப்பா கிரஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காகமி குரோக்கோ ரெண்டு பேரும் சொல்றாங்க. ஓ நீங்க தான் இந்த கலக்கலான ஃபர்ஸ்ட் இயர் டியோவா, நீங்களும் கொஞ்சம் பார்த்தே இருங்க தம்பியல, உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு ஹானமியா சொல்லிட்டு போறான். கியோசி பெஞ்ச்ல உட்கார்ந்து அவன் கால்ல டேப் சுத்திக்கிட்டு இருக்கான். யாரோ ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வந்துட்டு நாங்க உங்களுக்கு டேப் சுத்தி விடுறோம், எங்களால கேம்ல தான் சரியா பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, ஆனா இங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டேப் சுத்துறாங்க. டேய் இவங்க எல்லாரும் என்னோட கதையை பத்தி எதுவும் சொன்னியாடா அப்படின்னு சொல்லிட்டு கியோசி ஹியூகாவை பார்த்து கேக்குறான். அப்பலாம் இல்லையே, நான் வெறும் குரோக்கோ காகமிட்ட மட்டும் தான் சொன்னேன், இது ஒன்னும் மறைக்கிற விஷயம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். சரி டேப் சுத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அவன் கால் ஃபுல்லா டேப்பை சுத்தி வச்சிருக்காங்க. டேய் அவன் பாக்குறதுக்கு ஏதோ மம்மி பொம்மை மாதிரி இருக்கான், லூசு பையல்களை எப்படி சுத்தணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோச் வாங்கி கட்டி விடுறாங்க. போறதுக்கு முன்னாடி நீ ரொம்ப ஹார்டாலாம் லேண்ட்றாத, அப்படி ஏதாவது தப்பா தெரிஞ்சது அப்படின்னா உன்னை உடனே நான் சப்ஸ்டிட்யூட்ல மாத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாங்க. இப்போ கேமுமே ஸ்டார்ட் ஆக போகுது. யார் இந்த கேம்ல வின் பண்றாங்களோ அவங்க தான் வின்டர் கப்புக்கு போக போறாங்க, பார்க்கலாம் யார் வர போறா அப்படின்னு சொல்லிட்டு டோவோ டீமோட கேப்டன் சொல்றாரு. இப்போ கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பால சேரின் டீம் வாங்கிடுறாங்க கரெக்டா. அப்போ சேரின் பிளேயர்ஸ் எல்லாம் பால பாஸ் பண்ணி குரோக்கோ கிட்ட தராங்க. குரோக்கோ இந்த வாட்டியும் பால பிடிச்சிடுறான். டோவோ டீம் கைஜோ டீம்ல இப்பதான் பாக்குறாங்களே, அதனால அவங்களுக்கு செம்ம ஷாக்கா போயிருது. குரோக்கோ வேனிசிங் டிரைவ் போறதுக்கு வந்துட்டு இருக்கான். ஆப்போனன்ட் டீம் பிளேயர் வந்துட்டு இவனால கண்டிப்பா மறையலாம் முடியாது, மனுஷனால எப்படி மறைய முடியும், இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நீ எங்கேயும் போக முடியாதா பொடிப்பையில அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஓ அப்படியா, அதையும் பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ அசால்ட்டா அவனை கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டு நான் ஒன்னும் பொடிப்பைய கிடையாது அப்படின்ட்டு போயிடுறான். அவன் அப்படியே பால கொண்டு வந்து கியோசி கிட்ட நேரா பேஸ்கெட் கிட்ட தூக்கி போறான். கியோசி அழகா பேஸ்கெட் குள்ள அமுக்கி விட்டுறான். ஓ இதுதான் டெட்ஸோட புது டெக்னிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவமினே புரிஞ்சுக்கிறான். அப்ப டோவோ டீமோட கேப்டனுமே வந்துட்டு ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மைடா, சைரின் கேம் எப்பவுமே போர் அடிக்கவே செய்யாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். கிரிசாகி டைச்சில ஒரு பிளேயர் வந்துட்டு இவங்க என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்ப பின்னாடி இருந்தே ஹானமி வந்துட்டு சரி அதுக்கு இப்ப நீ என்ன சொல்ல வர, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தானே சொல்லுவேன், இந்த நல்லா விளையாடுறவன் ஜீனியஸ் இதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, ஒன்ஸ் அவங்கள பிரேக் பண்ணிட்டு அவங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு குப்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமியா சொல்றான். இப்ப பால் வந்துட்டு ஹானமியா கிட்ட இருக்குது, ஆப்போசிட்ல இசுகி நின்னுகிட்டு இருக்கான், பக்கத்துல ஹியூகாவும் நின்னுகிட்டு இருக்கான். ஹியூகா பக்கத்துல இருக்க அவங்க டீம் பிளேயர் வந்துட்டு ஹியூகாவை பார்த்ததுக்கு அப்புறம் என்னப்பா ரொம்பவே அக்ரெசிவா இருக்க மாதிரி தெரியுது, கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் மாதிரி ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு சொல்றான். இவனுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவை யோசிச்சுட்டு இருக்கான். அந்நியாரம் அவன் டக்குனு கிட்ட ஓடி போயிடுறான். அப்ப ஹியூகா அவனை ஃபாலோ பண்ணி போகலான்னு பக்கம், பட் இன்னொருத்தி வந்து ஸ்கிரீன் வச்சிடறான். ஹானமியா கரெக்டா அந்த ஓடி பண்ணவங்கிட்டே பால கொடுக்க அவனும் ஷூட் பண்றான். நான் கொஞ்சம் ஓவர் ரிலாக்ஸ்டா இருந்துட்டேனோ அப்படின்னு சொல்றான். பால் வந்து பேஸ்கெட் விட்டு அப்படியே வெளியே வருது. காகமி வந்து ட்ரிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க ட்ரை பண்றான். பட் அவங்க டீம் பிளேயர் ஒருத்தன் காகமியோட கால் மேல காலை வச்சுக்கிட்டு இருக்கான். இவனால ஜம்ப் பண்ணவே முடியல, அவனோட கால் கரெக்டா ரெஃப்ரியோட பிளைண்ட் ஸ்பாட்ல தான் இருக்குது, அதனாலதான் அவரால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கியோசியும் புரிஞ்சுக்கிறான். அந்த பால கரெக்டா அவங்க டீம் பிளேயர் அப்படியே ரீபவுண்ட் ஆடிட்டு நேரா காகமியை மோதுற மாதிரி வர்றான். காகமி கரெக்டா அவன் தலையை பின்னாடி எடுத்து தப்பிச்சிருவான், இல்ல அப்படின்னா அவன் எல்போ வச்சு நேரா காகமி தலையிலே அடிச்சிருந்திருப்பான். அப்படியே அவன் பாலோட இறங்கிட்டு மறுபடியும் ஜம்ப் பண்ணி ஒரு ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப 2-2 சொல்லிட்டு ஈக்குவல் வந்துட்டாங்க ரெண்டு டீமும். காகமிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இசுகி வந்துட்டு காம் டவுன் ஆயிடுறா அப்படின்னு சொல்றான். அப்பதான் இந்த சப்ஸ்டிட்யூட்ல இருந்த சேரின் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் கிரசாகி டைச்சியோட ப்ரீவியஸ் மேட்ச் டேட்டாவெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அந்த டீம் கூட லேண்டாலே ஆப்போனன்ட் டீம் கண்டிப்பா எவனாவது ஒருத்தர் இன்ஜுரி ஆயிருவான், அந்த மாதிரி சிச்சுவேஷனா தான் இருக்குது. இவங்களோட டேட்டா என்னடா இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பயந்துறாங்க. அடுத்து ஒரு பால் ஷூட் பண்றாங்க, பேஸ்கெட் விட்டு வெளியே வருது. அந்த பால் கியோசி ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். பட் அவங்க பிளேயர் வந்துட்டு மறுபடியும் கியோசியோட கால் மேல மிதிச்சிருக்கான். அப்படியே அந்த ஆப்போனன்ட் டீம் பிளேயர் ஜம்ப் பண்ணி பாலை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு நேரா ஹியூகாக்கு நேரா இறங்குறான். இந்த வாட்டி ஹியூகாவை அவன் எல்போ வச்சு அடிக்க வரான். ஹியூகாலாம் கண்ணை மூடிறான் பயந்துகிட்டு. பார்த்தா கியோசி நல்ல வேலையா அவன் கையை வச்சு இவனை தடுத்துட்டான். நான் இந்த கோர்ட்ல இருக்கிறேன்றத மறந்துடாத, முடிஞ்ச எங்களை பேஸ்கெட் பால்ல பீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். அதைத்தான் நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பால் அவன் டீம் பிளேயர் கிட்ட தூக்கி போட்டுறான். அந்த பால ஹானமியா இசுகியை தாண்டி கொண்டு போய் அப்படியே ஷூட் பண்ணிடுறான். அப்ப ஹானமியா கியோசி கிட்ட வந்துட்டு ஜஸ்ட் மிஸ் போலயே, கொஞ்சம் விட்டு அவங்க 4 கண்ணை கேப்டன் காணாமே போயிருப்பான் அப்படின்னு சொல்றான். கியோசிக்கு ரொம்பவே கோவம் வருது. நான் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆனாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் ஹர்ட் ஆகவே கூடாது ஹானமியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்னோட வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிப்பா நான் உன்னை டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த ஒரு பால் ஹியூகா ஷூட் பண்றான் அவுட் சைட்ல இருந்து. பட் அதுவுமே வந்துட்டு பேஸ்கெட் குள்ள உள்ள கியோசி ஜம்ப் பண்ணலாம் நினைக்கிறான். பட் அவங்க வந்துட்டு கியோசி கால்லே அடிக்கிறாங்க. காகமியும் ஜம்ப் பண்றான். பட் அவனால பிடிக்க முடியல. கீசை வந்துட்டு அந்த ரெஃப்ரி என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். இல்ல அவங்க ரெஃப்ரிக்கு தெரியாத மாதிரி அவர் கண்ணுல படாத மாதிரி தான் இதை பண்றாங்க, இன்னும் சொன்னோம் அப்படின்னா இதுவுமே ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க கேப்டன். இவங்க இந்த மாதிரி சில்லியான ட்ரிக்கு பிராக்டிஸ் பண்ணதை விட்டுட்டு ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிருந்தாங்கன்னா கூட நல்லா லேண்ட் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் ஒருத்தன் சொல்றான். அடுத்து அவங்க டீமோட பிளேயர் ஒரு பால் ஷூட் பண்றான். அது பேஸ்கெட் குள்ள உள்ளாம வெளியே வருது. அந்நியாரம் அவங்க
டீமோட அந்த பூமர் வாயை வந்துட்டு காகமி மறுபடியும் மிதிக்க வரான். இந்த வாட்டி இதே ட்ரிக்கு நான் விழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி கரெக்டா காலை எடுத்துறான். ஓ அப்படியே தம்பி சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காகமியை வயித்துல ஒரு குத்து குத்துறான். அப்படியே அந்த பூமர் வாயை ஜம்ப் பண்ணி அந்த பால பேஸ்கெட் குள்ளே அமுக்கி விட்டுறான். கிரிசாக்கி டைச்சி இப்ப ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட் ரீச் பண்ணிடுறாங்க. காகமிக்கு ரொம்பவே கடுப்பாயிருச்சு. இவனை தக்காளி மூஞ்சிலே ஒரு குத்து குத்தி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிற மாதிரி போயிடுறான். ரெஃபரியும் பாக்குறாரு. இவங்களுக்கு எல்லாம் சமசாக்கா போச்சு நம்ம டீம் பிளேயர்ஸ்க்கு. அப்படியே அவன் குத்த வரும்போது குரோக்கு வந்துட்டு அவன் காலை பிடிச்சு கீழே இழுத்து விட்டுறான். ஏன்டா இப்படி பண்ணனே மூக்கு வலிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காகமி எந்திரிச்சு சொல்றான். ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆயிரு. உன்னோட கோவத்தால எல்லாத்தையுமே நாசமாக்க போறியா? அவங்க பண்றது எனக்குமே செம்ம கடுப்பா தான் இருக்குது. ஆனா நம்மளோட சீனியர்ஸ்க்காக அவங்க இந்த மாதிரி அடிச்சலாம் நம்ம ரிவெஞ்ச் தரக்கூடாது. பாஸ்கெட் பால்ல ரிவெஞ்ச் தரணும் அப்படின்னு குரோக்கோ சொல்றான். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். மன்னிச்சு ஏதோ கோவத்துல தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு காகமி சொல்றான். அடுத்த கோச் டைம் அவுட்ல காகமி தலையிலே ஒரு கொட்டு கொட்டி டே என்னடா லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க நீ இல்லனா எப்படா கேம் வின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பலமா அடிச்சாங்க. அப்ப ஹியூகா வந்துட்டு டே ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை இந்த ஐஸ் கியூப் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவன் கையில செம்மையாவே இன்ஜுரி ஆயிருக்க மாதிரி தெரியுது. அத கியோசியுமே நோட் பண்றான். அப்ப கியோசி வந்துட்டு காகமி கிட்ட ரீபவுண்ட் அறப்ப நீ என் பக்கத்துல இருக்க வேண்டாம். இன்சைட் நான் ஒருத்தே மட்டுமே பாத்துக்கிறேன். நீ போய் அஃபென்ஸ் ஆடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹியூகாவுமே டே நீ என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்சைட்ல தான் ரொம்பவே கொடூரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒருத்தே மட்டும் நின்னா அவங்க உனைய தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றான். என் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி பாக்குறதோட அது எனக்கு எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். டே ஏற்கனவே உனக்கு இன்ஜுரி ஆயிருக்குதா மறுபடியும் இந்த வருஷம் அந்த மாதிரி ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. அப்படி பண்ணி தான் நீ லேண்ட் அப்படின்னா அதுக்கு பதிலா நான் உன்னை சப்ஸ்டிட்யூட்ல கூட மாத்தி விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிடுறீக்கோ. நான் வந்ததுக்கான காரணமே இதுதான். இப்போ நீ என்னை கேம்குள்ள இறக்கல அப்படின்னா நான் லைஃப் டைம் ஃபுல்லா உன்னை இதுக்காகவே வெறுத்துருவேன் அப்படின்னு கியோசி சொல்றான். இப்ப டைமர் முடிஞ்சு கேமே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் சமசாக்கு என்னடா பார்த்தா கியோசி மட்டும் தான் உள்ள நின்னுகிட்டு இருக்கான். மீதி 4 சைடிங் பிளேயர்ஸ் அவுட் சைடுல கியோசி ஒருத்தன் தான் இன்சைட்ல இருக்கான். அப்ப ஹியூகா வந்து அவுட் சைடுல இருந்து ஷூட் பண்றான். இந்த வாட்டி ஹியூகாக்கு கரெக்ட்டா பாஸ்கெட் குள்ள உள்ள அப்படியே வெளியே தான் வருது. அப்ப கியோசியை ரீபவுண்ட் ஆட விடாம இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கியோசியை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கியோசி இது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு செம்மையா மறுபடியும் ஜம்ப் பண்ணி பால கரெக்ட்டா ரீபவுண்ட் ஆடி அவனே ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். அடுத்து கியோசியா ரெண்டு பேரும் இதே மாதிரி அடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. மூணாவது ஒருத்தன் வந்துட்டு பால பாஸ்கெட் கிட்ட கொண்டு போயிடுறான். அப்பவுமே கியோசி வந்துட்டு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது வந்தவங்க கிட்ட இருந்து பால மறுபடியும் தட்டி விட்டுறான். அடுத்து பால கியோசி கிட்ட வருது. இப்பயும் இவங்க ரெண்டு பேரும் செம்மையா கியோசியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சட்டை பிடிச்சலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கியோசி அப்படியே விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பால ஷூட் பண்றான். பாயிண்ட் வந்துட்டு கிரிசாக்கி டைச்சி 23 சேரின் 26 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிய போகுது. கியோசிக்கு உடம்பு ஃபுல்லா ரொம்பவே சவந்து போய் நிறைய அடியோட நின்னுகிட்டு இருக்கான். இந்த மாதிரி தான் நம்ம லேண்டே ஆகணுமா வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான். இல்ல இதுக்கப்புறமும் பொறுமையா இருக்க முடியாது. ஜஸ்ட் பால என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கத்திக்கிட்டே ஓடி வரான். அப்ப குரோக்கோ வந்துட்டு பால டக்குன்னு ஹியூகா கிட்ட கொடுத்துறான். ஹியூகா அப்பதான் யோசிக்கிறான். அவங்க 3 பேர்ல ஒருத்தர் ரெஃப்ரி கண்ல படாத மாதிரி இதை மறைச்சுக்கிறான். மீதி 2 பேரும் கியோசி அட்டாக் பண்றாங்க அப்படின்னா ஒருத்தனையாவது இந்த பக்கம் இழுத்துட்டா நமக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஒருத்தனையாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அவுட் சைட்ல இருந்து நம்ம ஷூட் பண்ணா மட்டும் தான் உண்டு. அப்படின்னா இது எல்லாமே என் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே ஷூட் பண்றான். பட் இப்பவுமே ஹியூகாக்கு கரெக்டா பாஸ்கெட் குள்ள போய் உழவே இல்ல. அவங்க டீம் பிளேயர் இந்த வாட்டி கரெக்டா ரீபவுண்ட் ஆடிடுறான். அந்த போல ஹானமியா வந்துட்டு அவங்க 8ஆம் நம்பர் பிளேயர் கிட்ட பாஸ் பண்றான். அந்த 8ஆம் நம்பர் பிளேயர் வேற எங்கிட்ட பாஸ் பண்றதுக்குள்ள குரோக்கோ உள்ள வந்து அதை தட்டி விட்டுறான். அந்த போல காகமி வாங்கிட்டு வரும்போது இதுக்கு மேல கியோசிக்கு எந்த பிரஷரும் போடக்கூடாது. இதுக்கப்புறம் நான் தான் ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சம கடுப்போட வந்துகிட்டு இருக்கான். அந்த பூமர் வாயை வேற உள்ள வந்துடுறான். என் வழியில வராதரா அப்படின்னு சொல்லிட்டு காகமி அவனை போய் லைட்டா இடிச்சிடறான். அவன் அப்படியே கீழே விழுந்துறான். சோ காகமிக்கு ஒரு ஃபவுல் ஆயிருது. அப்ப கியோசி காகமி கிட்ட வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரீயா விளையாடுறவன சுத்தி முத்தி பாரு. இசுக்கி அப்ப ஓப்பனா தானே இருந்தான். நம்ம எல்லாரும் நம்மளோட கேம் பிளே விளையாடணும் அதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். இது கிட்ட அப்புறம் எல்லா பிளேயர்ஸும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறாங்க. சரி எல்லாரும் டிஃபென்ஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவும் சொல்றான். அப்ப ஹானமியா கியோசியை பார்த்துட்டு பாரா குப்பை எல்லாம் இவ்வளவு நல்லா பேசுது அப்படின்னு சொல்றான். ஆனா கியோசி வந்துட்டு இவனை கண்டுக்க கூட இல்ல. அப்படியே மதிக்காமயே இவனை கிராஸ் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்து இப்பவும் கியோசியா இவங்க 2 பேரும் வழக்கம் போல லாக் பண்ணிக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. அநியாயமா ஒரு பால் பாஸ்கெட்ல விழாம அப்படியே வெளியே வருது. போதும் இதுக்கப்புறம் எதுக்கு நீ இருந்துகிட்டு செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சொடக்க போறாங்க ஹானமியா. அதை ஹியூகாவுமே நோட் பண்றான். அப்ப அவங்க டீமோட பிளேயர் கியோசியோட காலை தட்டி விடுற மாதிரி வரான். கியோசி காலை எடுக்கிறதுனால அப்படியே பேலன்ஸ் இல்லாம கீழே விழுகிற மாதிரி வந்துடுறான். இவனும் அப்படியே பால பிடிக்கிறன்ற பேர்ல அப்படியே கியோசி மேல விழுகிற மாதிரி வரான். இந்த வாட்டி அவனோட எல்போ வச்சு ரொம்பவே பவர்ஃபுல்லா அப்படியே கியோசியோட நெத்திலே அடிச்சிடறான். அப்படியே உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா ஹானமியா கிட்ட சண்டைக்கு போறான். தம்பி எதுக்கு பண்ணி எதுவுமே இல்லாததுக்கு இணையனையே சொல்லிக்கிட்டு இருக்க. இது ஏதோ ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு ஹானமியா சொல்றான். அப்ப பார்த்தா ஹானமியாக்கு ஒரு ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா கியோசி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எந்திக்க ட்ரை பண்றான். அப்ப கியோசி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சு கோச் கிட்ட பேசினதெல்லாம் நினைச்சு பாக்குறான். ஓ இந்த வருஷம் புதுசா குரோக்கோ காகமின்னு சொல்லிட்டு நல்ல பிளேயர்ஸ் வந்திருக்காங்களா. அப்ப மீதி நம்ம இதுல 3 பேர் இவங்க 2 பேர் நல்ல ஒரு டீமாவே இருக்குமே சரி அப்படின்னு சொல்றான். ஏன்டா உனையுமே நீ சேர்த்துக்கோ நீ தானே அடுத்த வருஷம் வருவ அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. ஆமா ஆப்வியஸ்லி நானும் தான். நான் இப்பெல்லாம் ரொம்ப நாள் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சைரின் டீமுக்கு நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதே மாதிரி விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டேக் மிடில் ஸ்கூல் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கூல் கிட்ட செம்மையா அடி வாங்கிரும். இல்ல அப்படின்னா ஹானமியா மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஆள் கிட்ட நம்ம மாட்டிக்கவும் சான்ஸ் இருக்கு. அதையெல்லாம் கியோசி அப்படியே நினைச்சு பார்த்துட்டு அப்பதான் எந்திக்கிறேன். நான் வந்துட்டு அப்பதான் ஒரு முடிவே பண்ணினேன். என்னோட டீம் பிளேயர்ஸ் யாராவது பிரேக் ஆகுற மாதிரி இருந்தது அப்படின்னா எப்பவுமே நான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா அவங்களுக்கு ஒரு தூணா நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிக்கிறான். யாருக்காவது டேமேஜ் ஆகுற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நான் தான் ஒரு ஷீல்டா ஆக்ட் ஆவேன். சைரின் டீம்ல இருக்க ஒருத்தரையுமே நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நான் வந்ததுக்கான காரணமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி கையை தூக்கிட்டு ரத்தத்தோட நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா சைரின் டீம் இந்த கிரிசாக்கி டைச்சி டீம் எப்பெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர போறாங்கன்றத அடுத்த எபிசோட்ல தான் நம்ம பார்க்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.